ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி நூலில் உள்ள 2வது பாடம் தான் பார்க்க போகிறோம். எண்கள் 1, மணிகளை எண்ணி எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் அவங்களே எண்ணி போட்டுட்டாங்க, 33. அடுத்தது இருக்கிறது 57 மணிகள் இருக்குது. அடுத்து இருக்கிறதுல 88 மணிகள் இருக்குது. அடுத்த சைடு பாருங்கள், 79 மணிகள் இருக்குது. அடுத்தது 65 மணிகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 96 மணிகள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், மணிகளை எண்ணி எழுதுக. கொடுத்துருக்குற மணிகளை எண்ணி எழுத போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் பாருங்கள் 215. அடுத்து இருக்கிறதுல 381 மணிகள் இருக்குது. அடுத்த லைனில் 405 மணிகள் இருக்குது. அடுத்ததில் 246 மணிகள் இருக்குது. ஒன்றா எண்ணி எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், முன்னி மற்றும் தொடரியை எழுதுக. அதாவது ஒரு எண் கொடுத்துருப்பாங்க, அதோட முன்னியும் தொடரியும் எழுதுகிறோம். அதாவது முன்னாடி வர எண், பின்னாடி வர எண். 200 கொடுத்துட்டாங்க, அதோட முன்னி 199. தொடரி பார்த்திங்கன்னா 201. 99 கொடுத்துட்டாங்க, அதோட முன்னி 98, தொடரி 100. அடுத்தது 457ஓட முன்னி 456, தொடரி 458. அடுத்தது 550உடைய முன்னி பார்த்திங்கன்னா 549, தொடரி 551. 619ஓட முன்னி பார்த்திங்கன்னா 618, தொடரி 620. அடுத்தது 999உடைய முன்னி 998, தொடரி 1000. அடுத்த ரோமன் பாருங்கள், விடுபட்ட எண்களை எழுதுக. பாருங்கள், 4100, 4200. அடுத்து என்ன வரும்? 4300, 4400, 4500, 4600, 4700. அடுத்தது 4800 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன வரும்? 4900, 5000. அடுத்த லைன் பாருங்கள், 6050 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6150 கொடுத்துருக்காங்க. அப்போது 50 கூடணும், அப்படி தானே? அப்போது 6100 வரும். அடுத்து 150. அடுத்து என்ன வரும்? 6200. அடுத்தது அவங்களே 6250 கொடுத்துட்டாங்க. அது கூட 50 கூட்டணும்னா 6300. அடுத்து 6350 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? 6400. அடுத்தது 6450 கொடுத்துட்டாங்க. அது கூட நம்ம 50 கூட்டணும் அப்படின்னா 6500. அடுத்தது பாருங்கள், 7200, 7400. அப்போது 200 கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்? 7600, 7800, 8000 அவங்களே கொடுத்துட்டாங்க. 200 200 கூட்டணும். அப்போ அடுத்து என்ன வரும்? 8200, 8400 கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன வரும்? 8600, 8800, 9000. அடுத்த லைன் பாருங்கள், 1210 கொடுத்துருக்காங்க. 1220 கொடுத்துருக்காங்க. 10 10 கூடியிருக்கு, அப்படி தானே? அப்போ அடுத்து என்ன வரும்? 1230, 1240, 1250. அடுத்து என்ன வரும்? 1260. அடுத்தது 1270, 1280 அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன வரும்? 1290, 1300. அடுத்த பக்கம் பாருங்கள், பூக்களை எண்ணி அட்டவணையை நிறைவு செய்க. அவங்க கொடுத்துருக்க பூக்களில் 10கள் எத்தனை இருக்குது, 1கள் எத்தனை இருக்குது, அப்புறமா மொத்த பூக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஒரு கொத்தில் 10 பூ இருக்கும், அப்படி தானே? அப்போது அது மாதிரி 7 கொத்து இருக்குது. அப்போது 10கள் 7, ஒரே ஒரு பூ தனியாக இருக்குது. அப்போ 1கள் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 71 பூக்கள் இருக்கும்.
அதே மாதிரி மீதி பாருங்கள். அடுத்த லைனில் வந்து 5 10கள் இருக்குது, 2 1கள் இருக்குது. மொத்த எண்ணிக்கை வந்து 52 பூக்கள். அடுத்த லைன் பாருங்கள். 2 10கள் இருக்குது, 9 1கள் இருக்குது. மொத்த பூக்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை? 29. அடுத்தது பாருங்கள். 7 10கள் இருக்குது, 1கள் வந்து எதுவுமே இல்லை. அப்போது மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 70 பூக்கள். அடுத்தது பாருங்கள். 4 10கள் இருக்குது, 5 1கள் இருக்குது. மொத்த எண்ணிக்கை வந்து 45. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 10கள் இருக்குது, 7 1கள் இருக்குது. மொத்த பூக்களின் எண்ணிக்கை 67. அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா 8 10கள் இருக்குது, 4 1கள் இருக்குது. மொத்த பூக்களின் எண்ணிக்கை 84. அடுத்தது பாருங்கள். 3 10கள் இருக்குது, 8 1கள் இருக்குது. மொத்த பூக்களின் எண்ணிக்கை 38 பூக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 9 10கள் இருக்குது, 1 1 இருக்குது. அப்போ மொத்த பூக்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா 91. அடுத்த பக்கம் பாருங்கள். எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புக. அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆணிமணி சட்டத்தில் மணியை வரைஞ்சிட்டு இதில் கொடுத்துருக்குற அட்டவணையை வந்து நிரப்ப போகிறீங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 476. அதுக்கேற்ற மாதிரி ஆணிமணி சட்டம் அவங்களே வரைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இடமதிப்பும் முகமதிப்பும் கொடுத்துட்டாங்க. 4ன் இடமதிப்பு வந்து 100கள், 4ன் முகமதிப்பு வந்து 4. அடுத்தது பாருங்கள். 314. இதோட ஆணிமணி சட்டம் நீங்கள் எப்படி வரைவீங்க? 100களில் 3 மணிகளும், 10களில் 1 மணியும், 1களில் 4 மணிகளும் வரையணும். இப்போது 4ன் இடமதிப்பு வந்து 1கள், 4ன் முகமதிப்பு வந்து 4. அடுத்தது பாருங்கள். 248. அதுக்கு ஆணிமணி சட்டத்தில் 100களில் 2 மணியும், 10களில் 4 மணிகளும், அப்புறமா 1களில் 8 மணிகளும் வரையணும். அடுத்தது 4ன் இடமதிப்பு வந்து 10கள், 4ன் முகமதிப்பு வந்து 4. அடுத்தது பாருங்கள். 439 கொடுத்துருக்காங்க. அப்போ 100கள் இடத்துல 4 மணிகளும், 10கள் இடத்துல 3 மணிகளும், 1கள் இடத்துல 9 மணிகளும் வரையணும். இப்போது 4ன் இடமதிப்பு பாருங்கள் 100கள், 4ன் முகமதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அடுத்த ரோமன் பாருங்கள். விடையளி. முதல் கேள்வி மணிகள் குறிப்பிடும் எண். பாருங்கள். விடை 344. அடுத்த கேள்வி 489 8ன் இடமதிப்பு 8 10கள், முகமதிப்பு 8. அடுத்த கேள்வி 621 1ன் இடமதிப்பு 1 1, முகமதிப்பு 1. 537 5ன் இடமதிப்பு 5 100கள், முகமதிப்பு 5. அடுத்தது 968 6ன் இடமதிப்பு 6 10கள், முகமதிப்பு 6. அடுத்த பக்கம் பாருங்கள். அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கேற்ப அட்டவணையை நிறைவு செய்க. எண் பாருங்கள். 4609 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 6 வந்து அடிக்கோடிட்டிருக்காங்க. அதோட முகமதிப்பு வந்து 6ன்னு சொல்லி எழுதிட்டாங்க. இடமதிப்பு வந்து 100கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மதிப்பு பார்த்திங்கன்னா 6 பெருக்கல் 100 வந்து 600. அடுத்த எண் பார்த்திங்கன்னா 8802 வந்து 8 வந்து அடிக்கோடிட்டிருக்காங்க. அதோட முகமதிப்பு வந்து 8, இடமதிப்பு வந்து 1000கள். மதிப்பு பார்த்திங்கன்னா 8 பெருக்கல் 1000 8000. அடுத்தது 4503 பார்த்திங்கன்னா 0 வந்து அடிக்கோடிட்டிருக்காங்க. 0 வந்து முகமதிப்பு, இடமதிப்பு வந்து 10கள். மதிப்பு பார்த்திங்கன்னா 0 பெருக்கல் 10 0. அடுத்தது 6984 கொடுத்துருக்காங்க. முகமதிப்பு வந்து 4, அதாவது 4 வந்து அடிக்கோடிட்டிருக்காங்க இல்லையா, அதோடைய முகமதிப்பு வந்து 4, இடமதிப்பு வந்து 1கள்,
மதிப்பு பார்த்திங்கன்னா 4 பெருக்கல் 1 4. அடுத்தது 9752 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 7 அடிக்கோடிட்டிருக்காங்க. அதோடைய முகமதிப்பு 7, இடமதிப்பு 100கள், மதிப்பு 7 பெருக்கல் 100 700. அடுத்தது பாருங்கள், சட்டையில் உள்ள எண்களின் எண் பெயரை எழுதுக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சட்டையில் என்ன இருக்குது? 31. அப்போது அதை நீங்கள் இதில் எழுதணும், 31. அடுத்தது 58, அதோட எண் பெயரை 58 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது 65 அப்படின்னு சொல்லி அதோட எண் பெயர் எழுதுகிறோம். அடுத்தது 89. அடுத்த பக்கம் பாருங்கள், பேருந்துகளில் உள்ள வழித்தட எண்ணிற்குரிய எண் பெயரை எழுதுக. 124 கொடுத்துருக்காங்க, அதோட எண் பெயர் 124ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பேருந்தில் உள்ள எண் பெயர் 362. அடுத்த பேருந்தில் பாருங்கள், அதோட எண் பெயர் எழுதுங்க 299. அடுத்தது 468 அப்படின்னு சொல்லி அந்த எண்களுடைய எண் பெயரை எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உனக்கு பிடித்த 4 இலக்க கடவு சொற்களை அமைத்து அவற்றின் எண் பெயர்களை எழுதுக. பாருங்கள், நீங்களாக ஒரு 4 இலக்க கடவு சொல் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, நீங்களாக ஒரு 4 எண்ணை எழுதிட்டு அதோட பேரை எண் பெயரை எழுத போகிறீங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4599. அதை என் பெயரில் 4599ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நானும் ஒரு 4 கடவு சொல் எழுதியிருக்கேன் பாருங்கள், 3759, 1234, 1122, 1111. இது மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக. சரியான விடைக்கு நீங்கள் நிழலிட போகிறீங்க, ஷேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 8126ன் விரிவாக்க வடிவம். விடை 8000 கூட்டல் 100 கூட்டல் 20 கூட்டல் 6. அதை நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6000 கூட்டல் 700 கூட்டல் 80 கூட்டல் 8ன் எண் பெயர் டேஷ். விடை 1788. அதை ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9540 என்பதன் திட்ட வடிவம் டேஷ். விடை 9540. அந்த விடையை ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், 2 ஆயிரங்கள், 3 நூறுகள், 6 10கள் மற்றும் 4 ஒன்றுகளை கொண்ட எண்ணின் விரிவாக்க வடிவம் டேஷ். விடை 2000 கூட்டல் 300 கூட்டல் 60 கூட்டல் 4. இந்த விடையை நீங்கள் நிழலிட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்காணும் மணிகள் குறிப்பிடும் விரிவாக்க வடிவம் எது? விடை 5 ஆயிரங்கள் கூட்டல் 4 நூறுகள் கூட்டல் 9 10கள் கூட்டல் 9 ஒன்றுகள். அதை ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 6வது கேள்வி பாருங்கள், ஆணிமணி சட்டத்தில் மணிகள் குறிப்பிடும் எண் பெயர் எது? விடை 5403. அதை நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், சரியான விடையை வண்ணமிடுக. 49ஐ விட சிறிய எண் 46. அப்போது அதை வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது 78ஐ விட பெரிய எண் எது? 79. அதை வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது 63க்கு சமமான எண் எது? 63. அதை நீங்கள் வண்ணமிடணும். அடுத்தது 89ஐ விட பெரிய எண் எது? 99. அதை வண்ணமிட்டுக்கோங்க. அடுத்தது ஏறு வரிசையில் எழுதுக. கொடுத்துருக்கிறத ஏறு வரிசையில் எழுத போகிறோம். எழுதும் போது 120, 247, 310, 410, 457. அடுத்தது அதை நம்ம ஏறு வரிசையில் எழுதும் போது 182,
214, 315, 394, 441. அடுத்தது பாருங்க, எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்க. பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்றவாறு நம்ம அதை வரிசைப்படுத்தி எழுதி ஏறு வரிசையா இறங்கு வரிசையா அப்படின்னு சொல்லி பார்த்து டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், 315 லெஸ்ஸர் தென் 437 லெஸ்ஸர் தென் 679 லெஸ் தென் 710. இது ஏறு வரிசை. அடுத்தது 959 கிரேட்டர் தென் 768 கிரேட்டர் தென் 470 கிரேட்டர் தென் 196. இது இறங்கு வரிசை. அடுத்தது பாருங்கள், 127 லெஸ் தென் 322 லெஸ் தென் 584 லெஸ் தென் 896. இது ஏறு வரிசை. அடுத்த பக்கம் பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக. பூக்களில் உள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய எண் எது? விடை 9875. அதை நீங்கள் நிழலிட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி, நட்சத்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிக சிறிய மற்றும் மிக பெரிய எண்கள் எவை? விடை 1357, 7531. இதை நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள், பின் வருவனவற்றுள் சரியானது எது? எது சரியானது? 6546 கிரேட்டர் தென் 6445. அதை ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மேகத்திற்குள் வர வேண்டிய எண்ணை தேர்ந்தெடு. விடை 6542. அடுத்தது, தவறான ஒப்பீடு எது? விடை 9645 லெஸ் தென் 7163 லெஸ் தென் 6540 லெஸ் தென் 7145 லெஸ் தென் 356. இதுதான் தவறான ஒப்பீடு. அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்கள், 8008 கிரேட்டர் தென் 3003 கிரேட்டர் தென் டேஷ் கிரேட்டர் தென் 1054 கிரேட்டர் தென் 809. இதில் விடுபட்ட எண் எது? விடை 2561. அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்கள், 9999. இதற்கு அடுத்த எண் எது? விடை 10,000. அடுத்த பக்கம் பாருங்கள், எண் பக்கம். இந்த இடத்துல நீங்களாக ஏதாவது ஒரு கணக்கு உங்களுக்கு பிடிச்சதை இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம் இல்லையா, இதிலிருந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், இதில் கொடுத்துருக்கிற கனசதுரத்தில் சாய்வு கோடுகள் வரையப்பட்ட பக்கத்தின் வடிவம் எது? விடை ஆப்ஷன் ஆ. பொருத்தமில்லாததை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் இ. மூன்றாவது கேள்வி, 76 விரிவாக்க வடிவம். விடை ஆப்ஷன் ஆ, 70 கூட்டல் 6. அடுத்தது நான்காவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிகப்பெரிய எண் எது? விடை ஆப்ஷன் இ, 99. ஐந்தாவது கேள்வி, 80 கூட்டல் 7 டேஷ். விடை ஆப்ஷன் ஆ, 87. அடுத்தது, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஆறாவது கேள்வி பாருங்கள், கன செவ்வகம் இந்த முப்பரிமாண உருவத்தோடு பொருந்தாத பொருளை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஆ. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏழாவது கேள்வி, வட்டத்துடன் தொடர்புடையவற்றை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் இ, மையப்புள்ளி, ஆரம். அடுத்தது எட்டாவது கேள்வி, 465 எண் பெயர் டேஷ். விடை ஆப்ஷன் அ,
465. அடுத்த பக்கம் பாருங்க. 457 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் எது? விடை ஆப்ஷன் இ 400 கூட்டல் 50 கூட்டல் 7. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. 243 ஆகிய எண் அட்டைகளை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிக சிறிய எண். விடை 223, அதாவது 2, 4, 3 இந்த அட்டைகளை பயன்படுத்தி. அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 11வது கேள்வி. ஒரு கனசதுரமின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டும் எனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும்? விடை ஆப்ஷன் ஆ 8. அடுத்து 12வது கேள்வி. எது நாற்கரம் அல்ல? விடை ஆப்ஷன் இ. அடுத்தது 13வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிக சிறிய எண் எது? விடை ஆப்ஷன் அ 909. அடுத்தது 14வது கேள்வி. 952 நூறுகள் இடத்தில் உள்ள இலக்கத்தின் முகமதிப்பு. விடை ஆப்ஷன் ஆ 9. 15வது கேள்வி. 910 என் பெயர் டேஷ். விடை 910, ஆப்ஷன் ஆ. அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. படத்தில் உள்ள வட்டத்தின் ஆரம், விட்டம் ஆகியவற்றின் பொருத்தமான அளவுகளை கண்டுபிடி. விடை ஆப்ஷன் அ. ஆரம் 2 சென்டிமீட்டர், விட்டம் 4 சென்டிமீட்டர். 17வது கேள்வி. 2749 நூறுகள் இடத்தில் உள்ள இலக்கத்தின் மதிப்பு டேஷ். விடை ஆப்ஷன் அ 700. அடுத்த பக்கம் பாருங்க. 18வது கேள்வி. தவறான கூற்று எது? விடை ஆப்ஷன் இ 4 இருமடங்கு விட்டம் ஆகும். அடுத்தது 19வது கேள்வி. 8 ஆயிரங்கள் 2 நூறுகள் கொண்ட ஆணிமணி சட்டத்தை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஆ. அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. 2005, 4037, 1027, 3028, 5029 ஏறு வரிசையை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் இ. அடுத்தது விடைத்தாள். இவ்வளோ நேரமும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆன்சர், அதோட ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக இதில் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.